எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்து ஒரு லெவல் குடுத்திருந்தோம். 17th எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல லெவல் என்ன மாரி லெவல் குடுத்தோம் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணது வந்து 24,500. ஆனா கீழ 24,200 வரையும், மேல 24,220 வரையும் போகலாம். ஒரு இன்னைக்கு அதோட முக்கியமானது இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம், பட்ஜெட். ஓகேங்களா? பட்ஜெட் டே வேற இன்னைக்கு இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ மார்க்கெட் மேல ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது நேத்தோட க்ளோசிங் ஓப்பன் கீழ மேல ஓப்பன் பண்ணிட்டு, அப்படியே கீழ இறங்கி மேல போய் ஸோ அப்ப நம்மளுடைய 24,550லேருந்து இறங்கி கீழ வந்துட்டு, திருப்பி மேல வந்துருக்கு. ஸோ இது வந்து எ கீழ போயிட்டு அப்படி மேல அப்படி நிக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஒரு வி ஷேப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அது மாரி இன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபிளாட்ட ஓப்பன் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டே இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட்ஜெட் சொல்ல சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல நெகட்டிவ் நிறைய வந்தோம்னா கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நிற்கிது. இதுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்சு வந்து மார்க்கெட் மேலே உள்ள ரேஞ்சுக்கு போகவே இல்லை. இந்த கீழே உள்ள ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 20 இஎம்ஐயை வந்து டச் பண்ணிட்டு அதை சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. இது வந்து முக்கியமான தகவல். இன்னைக்கு நடந்த மார்க்கெட் இந்த பட்ஜெட் தான் வந்து பெரிய இம்பாக்ட் இன்னைக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு இங்க வந்து ஒரு லெவல்ல ட்ரேட் ஆகி இருந்தது. திடீர்னு ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் மேலே வந்து இப்போ ட்ரேட் ஆகி நின்று. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்மளுடைய லெவல் படி நமக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கெல்லாம் நம்ம இந்த ப்ரைஸஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பாருங்க நடந்து ஒரு பாயிண்ட்ல வேற மாதிரி இருந்த மார்க்கெட்ல அப்படியே நான் எடுத்துக்கிட்டது வந்து 24,200, 24,500, 24,500. இதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்ஸ். அப்ப நம்ம இதுக்கு வந்து 300 சொல்லியிருந்தோம்ல இந்த நம்பர்ஸ் பாருங்க. 18, 212, 212, 159, 212, 106, 106, 106. இதெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம். மார்க்கெட்டு நம்ம நம்ம கொடுத்த நம்பரை ஃபுல்லாக டச் பண்ணிட்டு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி திடீர்னு ஸ்டாப் லாஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம்னால அதை ஃபுல்லாக அடிச்சு விட்டுச்சு எல்லா ஸ்ட்ரைக்ஸ். ஸோ எல்லா ஓப்பன் பொசிஷன்லையும் ஸ்டாப் லாஸ் ஹிட். அப்போ இத்தனை ஸ்ட்ரைக்லையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு 10,000 கிட்ட லாஸ் ஆகிருக்கும் பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டே அது. ஸோ இந்த லெவலில் ஒரு 10,000 வரையும் ஆனால் நீங்கள் ஆப்போசிட் சைடில் என்டர் ஆகியிருந்தோம் அப்படின்னா அது ஹியூஜ் பாசிட்டிவாக இருந்திருக்கும். பட் நீங்கள் அப்படி என்ட்ரி ஆக முடியாது. திருப்பி வந்து ஃபுட் சைட்லேயும் போயிருந்தவங்களுக்கும் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா திருப்பி மார்க்கெட்டு மேலே ஏறிடுச்சு. இதை பாருங்க 1 ஹவரில். ஸோ திருப்பி கீழே போய் இந்த மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் எல்லாரும் ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு என்ட்ரி கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்க தான் அடுத்த என்ட்ரி அவுட்டு. அடுத்த என்ட்ரி கொடுக்கலாம்னு போகும்போது அடுத்த என்ட்ரி. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ட்ரேடிங் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா மொத்த கேபிட்டலும் வைப் ஆயிடும். ஓவர் ட்ரேடிங் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கேபிட்டல் வந்து 0 தான். கன்ஃபார்மாக 0 ஆகும். தான் இன்னைக்கு நடந்திருக்கும். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தோம்னா ஒருவேளை தப்பிச்சு.
ஆ. அதுதான் இன்னைக்கு ஒரே நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னு நினைச்சு சொல்லணும்னா இதுதான் நம்ம கத்துக்கிட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த கத்துக்கிட்டது தான் நமக்கு முக்கியமே தவிர, மத்ததெல்லாம் நமக்கு இப்ப இதுல என்ன லேர்ன் பண்ணோம்? இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஒரு பட்ஜெட் ஒரு பெரிய ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட்டோட பேரலலா ஒரு விஷயம். ஸோ அடுத்த ஸ்ட்ரைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கும்போது, ஸோ நமக்கு என்ன நடக்கும்? இப்ப இங்க போயிருக்கும்போது இங்க வருது, இங்க போயிருக்கும்போது இங்க எல்லாரும் பாசிட்டிவா இருந்தாங்க. மேல போகும். அங்கேருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, திருப்பி கீழேருந்து மேல போகுது. அப்ப கீழ போகும்னு நெனச்சாங்க. அங்கேருந்து மேல வந்து ஹிட். ஸோ இப்போ வந்து 2 சைட்லயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனனால, ஆல்மோஸ்ட் லாஸ்ல இருப்பீங்க. அப்படி ஒரு நீங்க வந்து பேப்பர் ட்ரேடிங் யாராவது பண்ணியிருந்தீங்க. நம்ம அத பேஸ் பண்ணி, இல்ல நீங்க உங்களுடைய ஓனா பேப்பர் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்ல எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல ஒரிஜினலா நீங்க ஏதாவது ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அது லாஸ் ஆயிருக்கு கமெண்ட்ல போடுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். எனக்கும் நல்லா நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோடைய முக்கியமான இது. ஆல்மோஸ்ட் வந்து ஆல் எஸ்எல் ஹிட். அதான் இன்னைக்கு சொல்ல வர வேண்டியது நம்ம இன்னைக்கு ட்ரேட்ல. பட்ஜெட் டே வந்து பலிக்கு பலி. பட்ஜெட் டேக்கு என்ன கமெண்ட் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலிக்கு பலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பட்ஜெட் ஃபுல்லா என்ன நடந்ததுன்னா, பாசிட்டிவா நடந்து முடிஞ்சுச்சு. ஸோ பட்ஜெட் டே மார்க்கெட் ஃபுல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பலிக்கு பலி வாங்கி இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய முக்கியமான தகவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.